தேவனுடைய கடிந்து கொள்ளுதல். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். பாவிகள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். இதற்காகவே தேவன் பேதைகளோடும் நிந்தனைக்காரரோடும் மதியினரோடும் பேசுகிறார். அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவன் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனதில் தெளிந்த சிந்தனை இருக்க வேண்டும். சரியான வழியில் சிந்திக்க வேண்டும். இதுவரையிலும் நாம் பேதமையை விரும்பினாலும் இனிமேல் அதை விரும்பாமல் தேவனுடைய ஞானத்தை விரும்ப வேண்டும். நாம் இதுவரையிலும் நிந்தனையில் பிரியப்பட்டாலும் இனிமேல் அதன் மீது பிரியப்படாமல் தேவனுடைய ஞானத்தின் மீது பிரியப்பட வேண்டும். நாம் இதுவரையிலும் ஞானத்தை வெறுத்தாலும் இனிமேல் அதை வெறுக்காமல் அதை விரும்ப வேண்டும். தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மனதில் தெளிந்த சிந்தனை உண்டாகும். அப்போது நாம் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். மரணத்தின் பாதையில் போய்கொண்டிருந்த நாம் இனிமேலும் அதில் தொடர்ந்து போகாமல் ஜீவனுள்ள பாதைக்கு திரும்பி வர வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் தாழ்மை இருக்க வேண்டும். ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஒரு சிலர் எளிமையை விரும்புவார்கள். அதன் பின்பு அவர்கள் எளிமைக்கு அடிமைகளாகி விடுவார்கள். முடிவில் தாழ்மை அவர்களை ஆளுகை செய்வதற்கு பதிலாக தாழ்வு மனப்பான்மை அவர்களை ஆளுகை செய்யும். இப்படிப்பட்டவர்களிடத்தில் தன்னம்பிக்கையும் இராது, தேவனிடத்திலும் நம்பிக்கை இராது. இவர்கள் நிர்விசாரமாய் ஜீவிப்பார்கள். வாழ்க்கையில் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாமல், பிடிப்பும் இல்லாமல் பரிதாபமாக இருப்பார்கள். நம்முடைய சுய பிரயாசத்தின் மீதும் சுய முயற்சியின் மீதும் சுய பலத்தின் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய சொந்த பலத்தினால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசித்து நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது தேவன் நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார். நம்மை தேவனுடைய சமூகத்தில் பூரணமாய் ஒப்புக் கொடுக்கும் போது, இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம் தேவனுடைய கிருபையினால் நம்மால் செய்ய முடிகிறவற்றை செய்ய வேண்டும். தேவன் மீது விசுவாசமாய் இருக்க வேண்டும். அப்போது தேவனுடைய கிருபை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். தேவனுடைய கிருபையினால் நன்மையான காரியங்களை செய்யும் சிலாக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியும் ஒத்தாசையும் ஊழியமும் அபிஷேகமும் தேவை. கர்த்தர் நம்மீது கிருபை உள்ளவராக தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, அதை நாம் புரிந்து கொள்வதற்கு தம்முடைய கிருபையையும் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியங்களையும் போதிக்கிறார். அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார்.